இந்த நாள் இனிய நாளாக இவ்வளவு பேரையும் இங்கே வரவழைத்து ஐயா சங்கர் ஐயா அவர்கள் சிறப்பானதொரு விழாவை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிகவும் சிறப்பான ஏற்பாடு. அதோடு கூட இவங்க கொரோனாவுக்கு முந்தைய காலத்தில் இவங்க இந்த மாதிரி இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளக்கமெல்லாம் ஐயா மூலமாக மேடம் சொல்லுவாங்க. இப்போ கோவிட் டைம்ல இருந்து இங்க வாக்கிங் போகும்போது இந்த இடத்துல ஃபுல்லா புதரா இருந்ததை பார்த்துட்டு இதை சரி பண்ணி இங்க பிளான்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவங்க. இப்போ ஒரு 8000 பிளான்ஸ்க்கு மேல நட்டுட்டு இருக்காங்க. 8000 பிளான்ஸ் 8000 பிளான்ஸ் கிட்ட இது கூட சேர்த்தா 10000. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சி வனம் மாதிரி இப்பயே காட்சி அளிக்குது. இந்த மரங்கள்லாம் வளர்ந்து வந்ததுன்னா இன்னும் அருமையான ஒரு சூழலை இங்க கொண்டு வரும். சென்னைக்குள்ள ஒரு கிராமத்தையே உள்ள பார்க்கலான்ற மாதிரி தனி ஒருவனாக இருந்து ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க. எல்லா இனிஷியேட்டிவ்க்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஒரு கப்பலை இந்த கப்பலை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்களோட சேர்ந்து நானும் ஒரு சின்ன ஒரு பங்காற்றத்துல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதை ஒரு வேடந்தாங்களாக உருவாக்கியிருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னா பறவைகள்லாம் இருக்கு. ஐயா ஒரு 8000 மரக்கன்று நட்டு ஒரு தனி மனித எண்ணம், ஒரு நல்ல எண்ணம் எந்த அளவுக்கு செயல்படும் ஒரு வனமே உருவாக்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலேயே இது பெரிய சுற்றுலாத்தலமாக மாறுற அளவுக்கு குளுமையாக இருக்கும். ஆனால் இந்த மரக்கன்று ஒரு நட்டப்பையே இங்கே நிற்க முடியல. வெயில் அவ்வளோ அளவு வாட்டி எடுக்குது. இது நம்ம மரம் வளர்க்க வேண்டிய தேவையை நமக்கு நல்லா வலியுறுத்தி அந்த வெயிலே சொல்லியிருக்குது. ஐயா அந்த ஒருத்தரோட எண்ணம் தான் இந்த அளவுக்கு இருக்கிறப்ப ஒருத்தரும் முன்னின்று செஞ்சால் எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஐயா தான். வாழ்க வளமுடன். ஐயா அத்திக்குழு தலைமை ஆசிரியர். அப்புறமா எங்கள் டீமாக இருக்குது. 1 month இல்லை, நான் ஒருத்தனை இல்லை, கூட இருக்காங்க டீம் எல்லாமே வாலண்டியருங்க. இது கருவேலை செடின்றது எல்லாமே அது 3 கிலோமீட்டரு எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ குப்பை பெருங்கோடு மாதிரி குப்பை மாடு அதோட எடுத்துகிட்டு செடி போட்டோம். லாஸ்ட்டில் நீங்களாம் எல்லா டீம் மெம்பர். வித்தவுட் டீம் இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போட அண்டாண்டு கூட போட்டுக்கோம். வித் சப்போர்ட்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 14,000 செடி மேன்க்ரோவ் செடி போட்டுக்கோம். இதோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் செய்யிருக்காங்க. ப்ளஸ் நம்ம டவரில் எல்லாமே கொடுக்குறோம், சப்போர்ட் செய்கிறாங்க வாலண்டியர். இது போல் நம்ம எல்லாருமே வளரணும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. மேம் நீங்கள் பேசுங்க. ஒரு வார்த்தை பேசுங்க மேடம். திருவார்த்தையா இங்கே இருக்கிற முதல்ல எங்கள் இரானந்தானி குழுவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ரெண்டாவது எங்கள் புஷ்வாக் டீம், இதில் நிறைய பேர் லேடிஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இது எங்கள் ஒருத்தரோட இதுவும் இல்லை, இங்கே இருக்கவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஃப்யூச்சர்லேயே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நான் ரொம்ப எங்கள் சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்று தெரியுங்களா, அட்டிக்குழு சப்போர்ட் செய்திருக்காங்க. இப்போ துரை வந்தார், அப்புறமா ஆமாம் துரை ரைட், அப்புறம் எக்ஸ்ப்ளோரில் வந்திருக்காங்க, அப்புறம் ரோட்டரி கிளப்பில் வந்திருந்தாங்க. மேடம் பேர் சாந்தி மேடம். பாருங்கள் காலையிலேருந்து நமக்கு எல்லா உதவியும் அழகாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே டீம் ராஜு இவர் அந்த ஏரியாலாம் பார்த்து. ஓகே தேங்க்ஸ். ஓகே பார்க்கலாம்.
ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிற ஈரானந்தினி அப்பார்ட்மெண்ட்ஸு இங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் குடியிருக்கிறாங்க. அவங்க குடியிருக்கிற பகுதிக்கு பேக் சைடில் இந்த பக்கிங்ஹாம் கெனால் இருக்குது. பக்கிங்ஹாம் கெனாலை ஒட்டி 2 கரையோரங்களையும் கிட்டத்தட்ட 5000 மரங்களை ஈரானந்தினி குடியிருப்பு வாசிகளை வச்சுருக்காங்க. அதை பராமரிக்கிறது மிஸ்டர் ஷங்கர் ப்ளஸ் டீமோட பராமரிக்கிறாங்க. இதில் என்னென்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற சுற்றுச்சூழலை வந்து நம்ம தான் பாதுகாக்க முடியும். இந்த குடியிருப்பு வாசிகள் பாதுகாக்கும் போது இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து எக்ஸ்னோரால்னு வந்திருக்கோம், அதே போல் அத்திக்குழுன்னு வந்திருக்காங்க. நிறைய அமைப்புகள்லேருந்து இந்த ஏரியாவுக்கு இன்றைக்கி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. என்ன இதில் ஸ்பெஷல்னால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 குழந்தைங்களுக்கு மேலே இந்த என்விரான்மெண்ட் எஜுகேஷனை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது படிப்படியாக ஈரானந்தினி கூட இந்த இனிஷியேட்டிவை வந்து நாங்கள் பாராட்டுறோம். ஈரானந்தினியோட இந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்க்கணும் ஃப்யூச்சரில். இதே மாதிரி கடற்கரை பக்கிங்ஹாம் கெனால் ஃபுல்லாகவே கிலோமீட்டர் கணக்கில் இடம் இருக்குது, எல்லாம் முள்ளுக்காடாக இருக்குது. இந்த மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போவோம். ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் டுடே. தேங்க்யூ. அப்படிங்க சார். And you won't feel you. இன்னும் வளர்க்க முடியாது. வரும்போது பிளாஸ்டிக் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க, அங்க போட்டுட்டு வந்துடாது. கீழே பார்த்து வாங்கப்பா. செடியே வச்சுருங்க. யூ கோ ஃப்ரெண்ட். பேர் என்னங்கடி? சரி. வை பாப்பா. மண்ணு போடு. கையிலே போடு. ஸ்பூன் தரவா? ஸ்பூன்லாம் வேணாமா? பாப்பா இங்கே பாருங்க. உங்கள் பா மண் தள்ளு. பூச்சிலாம் இருக்காது. நீ வா, இங்கே வா, நீ வா. உட்காருங்க. உட்காரு, கீழே உட்காரு. உட்காருமா. குட். டேய் வாடா. ஏய் குடுறா உள்ளடா. கண்ணாடி குடுறா அப்பா. கீழே உட்காரு. ஏய் கை வைக்க. செடியில கை வைடா. கண்ணத்துல கைறா. மண்ணு போடு வாங்கி.
மண்ணு 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 இது பேரா அது பேரா அவங்க தள்ளுறாங்க பேரா அந்த மாதிரி தள்ளி விடுங்க மண்ணை. சரி தண்ணியாச்சும் ஊற்று தண்ணியாச்சும் ஊற்று தண்ணி ஊற்றுறாயா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாயா இரு அவன்ட்டு கூட தண்ணி ஊற்றுறா தண்ணியாச்சும் ஊற்றுறா இதில் ஊற்றுறா கீழே ஊத்துறா. சரி ஒன்று எடுத்துறா தண்ணி எடுத்துறா ஊற்றுறா கீழே ஊத்துங்க. சூப்பர் இங்கே பாரு இங்கே வா கிட்ட வா கிட்ட வா தண்ணி ஏற்றுறா போய் தண்ணி ஏற்றுறா கீழே உட்காரு அப்படி காடு நீங்கள் ஆமாம் தண்ணி ஊற்றுறோம் அந்த ஒரு அதுதான் தம்பி கூட நான் தம்பி கூட போடல அப்போ நீ பூவே வச்சுக்கலாம். நம்ம ஒரு இரும்பு ஒன்று தூக்கிட்டு வந்துருக்கோம். ஒரு இரும்பு காடு மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய நடலாம் வேற என்ன இல்லை ஐயா கொஞ்சம் பாருங்க. குட் தேங்க்யூ. பாப்பா இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படியே ஐயா ஆ உட்கார் உட்கார் ஓகே உட்கார் சரி ஆ ஓகே ஆ பண்ணு போடுங்கம்மா. இந்த மண்ணை தள்ளி இப்படி அழிச்சு நல்ல நீங்கள் தள்ளி தள்ளுங்க சார் வச்சு அப்படி சைடில் தண்ணி சுற்றிடும். மண் 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 போடுப்பா மண் போடு மண் போடு அங்கே பாரு மண் போடு. இவனை வாங்கிக்க, அக்கா கிட்ட இருந்து வாங்கிக்க. கவர் எடுத்துட்டு வாங்கிக்கடா. அப்படியே உருவி எடுத்தாரு பாரு சார் பசங்களை அப்படியே முன்னாடி எடுத்துட்டு வாங்க சார். இந்த அங்கிள் கூப்பிட்றாங்க பாரு. இதுனியா அடியில் அடியில் அப்படியே உள்ள வைக்கணும். இரு தம்பி கையில் எடு அது என்ன கையிலடா கவர் பிச்சு வைக்கணும்டா. கையில் குத்துறோம். கொடு கொடு. இந்தாங்க இந்தாங்க வைமா நீ வைமா இதில் வைய பாரு அக்கா போடுறா பாரு. வச்சு மண்ணை தள்ளி அப்படிதான் வச்சு மண்ணை தள்ளி விடு. வச்சு கீழே உள்ள மண்ணெல்லாம் தள்ளி விடுங்க. அது கையில் பிடிங்க. அங்கிள் பாருங்க சூப்பரா ஒரு கிளாப் பண்ணலாம். கொஞ்சம் கூட தள்ளி விடுப்பா டேய் மண்ணு போடுறா. தள்ளி விடு தள்ளு நான் மண்ணு போடு. தம்பி குட் கீழ உட்கார். ஓகே சார் தம்பி கீழ உட்கார். கொஞ்சம் அழுக்காடு கூடாது அவனுக்கு. சரி பரவாயில்ல. செருப்பு ஈரமாச்சுனா காஞ்சி போடுங்க. நீ கைத்தட்டு அங்கிள் பாக்குறாங்க பாரு. கைத்தட்டு சூப்பர். தண்ணி ஊத்தலாம். அடுத்து வைப்போம். தம்பிக்கு இது ஊத்தலையே. அந்த கப்பு கொடு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் நல்லா வெந்திலே வந்துடும். நல்லா அமுக்கி விட்டுட்டு தேங்க்யூ குட் க்யூட் லுக்.
போறாரு பாரு. கையில் தொடர்ந்து நான் அவங்களுக்கு கவனிக்கலாம் தொட்டாங்க. இங்கே ஒரு வாட்டி தொட்டேன், இங்கே ஒரு வாட்டி தொட்டேன். பெருசி வெட்டி கொடு. வேலை கொடுத்துட்டு ஓபி என்ன பேர் பத்ராச்சலமா? பத்ராச்சலம். வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் இப்படி கொஞ்சம் ஒரு வட்டம் செமி சர்க்கிள் கிளாப்ஸ் கொடுத்துடலாம். எல்லாரும் அப்பதான் இங்க வருவாங்க. இந்த டம்ளர் கையில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்படி பக்கத்துல வச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் 1 2 3 1 2 3 1 2 3 இதே மாதிரி 3 தடவை பண்ண போறோம். ரெடி ஸ்டார்ட் கோ 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இன்னைக்கு நம்ம எல்லாரும் விராநந்தினி அடுக்ககத்துல இருக்கோம். அந்த அடுக்ககத்தை சார்ந்தவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. பிளஸ் தூரமா இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் நிறைய பேர் வந்திருக்கோம். அவங்க எல்லாரையும் இங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு இங்க விதை இருக்கு, அத்திக்குழு ஐயா விதை கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு போய் ஒரு சின்ன தொட்டி எடுத்து அதுல போட்டு அந்த செடி வளர்றதை கிராஜுவலா அப்சர்வ் பண்ணணும் அண்ட் போட்டோ எடுக்கணும். வீடியோ ஆர் போட்டோ 1 வீக் ஆஃப்டர் தட் அப்படியே அது எப்படி இருக்கு அதோட க்ரோத்னு நீங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில்ட்ரன் கேன் டேக் இதுல பேர் போட்டிருக்காங்க. அந்த என்ன விதை வேணுமோ உங்க பேரண்ட் கைடன்ஸோட நீங்க வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம செடி வச்சிருக்கோம் அண்ட் சில விஷயங்களை பேசுறதுக்காகவும் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு 1 minute எடுத்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆல்ரெடி வெயில் ஆயிடுச்சு. ஜஸ்ட் யூ ப்ளீஸ் டேக் 1 minute. யாராவது ஏதாவது விஷயம் பண்ணணும்னா ஒரு நிமிஷம் எடுத்துட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். அத்திக்குழு ஐயா மணி சார் கூப்பிடுறேன். கேட்டேன். அத்திக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அழைத்தவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாருங்கள், இங்கே பசுமையை உருவாக்குவதற்கான அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே குழந்தைகளின் கைகளால் விதைகள் நடுவதற்கு நிறைய விதைகள் எடுத்து வந்திருக்கிறோம். அத்தனையும் தமிழில் எழுதி உள்ளது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். பல வகை விதைகள் இருக்கிறது. மாடி தோட்டங்களில் தொட்டியில் போட்டு மாடியில் தொட்டியில் போட்டு நடக்கூடிய அளவுக்கு சாதாரண செடிகள் தான் இங்கே. இது ஒரு பெரிய மரமாக வளராது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பசுமையின் எண்ணத்தை ஊட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைவரும் காலை 4 மணி முதல் எழுந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். உங்களை அனைவரையும் காண்பதற்காக இங்கே விதைகளை எல்லோரும் தேவைப்பட்ட விதைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளின் கைகளால் இன்றைய தினத்தில் ஒரு செடியை உருவாக்குவதற்கான முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி முயற்சி பண்ணுவது என்று நாங்கள் மனமார்ந்த விரும்புகிறோம். அடுத்ததாக எல்லாரும் கதை எடுத்துக்கிட்டீங்களா குழந்தைகளா? ரைட் ரைட். நான் சொல்ல உங்க பேர்களை சொல்லுங்க. உங்க பேர் எல்லாம் வாங்க எடுத்துங்க.
அடுத்ததாக அந்த குச்சியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். விதையெல்லாம் விரிச்சகம் இல்லையா? இன்னைக்கு விரிச்சு போற விதையெல்லாம் நாளைக்கு பெரிய பெரிய மரமா இருக்கும். இந்த இலைகள் வந்து இதை சமையல் பண்ணி சாப்பிடலாம். பச்சை பூரா எல்லாம் அவங்க, பச்சை பூரா எல்லாம் அவங்க. இந்த தவசிக்கீரைக்கு இருக்க குச்சியை வந்து கூடிய வரைக்கும் தொட்டியில வச்சு வளர்த்துட்டீங்கன்னா நல்லா முளைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முளைச்சதுக்கு அப்புறம் இதே அளவு உயரம் தான் போதும். இந்த அளவு உயரத்திலேயே உங்களுக்கு மரங்கள் வளர ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெருசா வளரணுங்கிற அவசியம் இல்ல, வீட்டு தோட்டத்திலேயே வச்சுக்கலாம். இந்த தோட்டத்தை ரொம்ப விரும்பி கேட்கறவங்க யாராச்சும் ஒரு 4 பேர் வாங்கிக்கோங்க. இது தவசிக்கீரை குச்சி, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு வாங்கிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக விதைகள் எடுத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்ப விதைகளை எடுக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் விதைகளை எப்படி நடுறதுன்னு சொல்லி தரட்டுமா? ஓகே ஓகே ஓகே. பூச்சி இருக்குடா. இது தவசிக்கிற பூச்சி வேரோட இருக்கு. இன்னைக்கே நட்டுறணும். சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எடுத்துங்க, தாராளம் எடுத்துங்க, தாராளம் எடுத்துங்க. இந்தாங்கம்மா, இந்தாங்க 2 பூச்சி எடுத்துங்க. வர சொல்றேன். எல்லாரும் தவசிக்கிற வாங்கிட்டீங்களா? மறக்காம எல்லாரும் ஒண்ணு எடுத்துக்கங்க. அடுத்ததாக இந்த குப்பை மண்ணில விதைகளை எப்படி நட்டுறதுன்னு நான் சொல்லி தர போறேன். அந்த குப்பை மண்ணை வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு செல்வி நிச்சிதா இசை வாங்கடா செல்லாம். வாங்க 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 வாங்க, உங்க வாயால சொல்லுங்க. சொல்லுங்க பாப்பா. மரங்களால காய்கள் பழங்கள் நம்மளுக்கு தேவையான மூச்சு காற்று தருகிறது. அது மட்டும் இல்லாமல் மரங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. அது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது மரங்கள் தான். மரங்கள் நல்லா வளர்றதுக்கு உதவுறது மண்புழு. மண்புழு மண்ணுடைய வளத்தை உருவாக்குறதுக்கும் மண்புழு மூலமாக மண்ணை வளமாகையில செடிகள் வளருவதற்கான உதவியா இருக்கிறதுனால மண்புழு உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மண்புழுவை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. மண்புழு இருக்கிற மண்ணில் இருக்கிற சத்தையெல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கறதுனால மண்புழு வளர்க்கக்கூடிய இடங்கள் மரங்கள் நல்லா வளரும்னு உணர்ந்துக்கலாம். அதே மாதிரி மரங்கள் வளரையில மரங்கள்னால என்னென்ன கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன் கிடைக்குது நம்ம மூச்சு விடுறதுக்கு. அந்த ஆக்சிஜன் கிடைக்காம கொரோனா பீரியட்ல எல்லாரும் தடுமாறுமா கஷ்டப்பட்டோம். கரெக்டா? அப்படிங்கிற மரங்கள் ரொம்ப அவசியமானது. மரங்கள் வளர்க்கணும். மரங்கள் நிலப்பரப்புல மட்டும் இல்ல, பூமியினுடைய உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. சம்மர் பீரியட்ல பாத்தீங்கன்னா இப்ப பாலைவனங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லயே மரங்களை நிறைய வளர்க்குறாங்க. காரணம் என்னன்னா அந்த டெம்பரேச்சரை குறைக்கணுங்கிறதுக்காக, அந்த டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்காக மரங்கள் அவசியம் வளர்க்கணும். மரங்கள்னால என்ன நன்மைகள்லாம், பல் உயிர்கள் பெருக்குது. இங்க டெய்லி இந்த புஷ்வாக்கு டீம்ல பாக்குறேன். இங்க டெய்லி இங்க போடக்கூடிய போட்டோஸ்ல நிறைய பறவைகள், சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் நிறைய போட்டோ எடுத்து போடுறாங்க. அதுல அந்த மரங்கள் இருக்கிறதுனாலதான் வருது. அந்த மரங்கள் இருக்கிறதுனால உங்களால பறவைகள் நிறைய உண்டாக்க முடியுது. உங்களுக்கு பதிலா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க அடுத்த விதைகள் நடுறதை காமிச்சிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பாடுறேன், கேப் விடும்போது நீங்க அதை ரிப்பீட் பண்றீங்களா? இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்வது எளிதா எளிதா, வெல்லுவது எளிதா எளிதா. மரம் செடி வளரையாம் இயற்கை தந்தது, மரம் செடி வளரையாம் இயற்கை தந்தது. சொல்லு சொல்லு சொல்லு. மயக்கமோலே புல்லினங்கள் இயற்கை தந்தது, மயக்கமோலே புல்லினங்கள் இயற்கை தந்தது. குரங்கு முதல் விலங்கு வரை இயற்கை தந்தது, குரங்கு முதல் விலங்கு வரை இயற்கை தந்தது. நெடிய மலை சுனைகள் இயற்கை தந்தது, இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. இடி இழுப்பதை உன்னால் தடுக்க முடியுமா? வண்டியில் கடலை அடக்க முடியுமா?
கடல் அலையை தடுக்க முடியுமா? அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா? அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா? காலொளி மண்ணையும் படைக்க முடியுமா? இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்வது எளிதா எளிதா. மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி, எதையும் மாற்றிட வலிமை கொண்டது இயற்கையின் சக்தி. விஞ்ஞானம் என்பது ஓர் அறிவியல் விளையாட்டு, வியப்பியது என்றால் இயற்கையை நீ காட்டு. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்வது எளிதா எளிதா. செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா, அந்த செயல்களில் மறைந்திருக்கும் உயரம் பெரிதா, அந்த செயல்களில் மறைந்திருக்கும் உயரம் பெரிதா. நன்றி. வீரானந்தேனே 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 வீரானந்தேனே, கூறும் காட்டினிலே கூறும் காட்டினிலே கூறும் காட்டினிலே கூறும் காட்டினிலே, சங்கரையா 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 சங்கரையா, பயிரிட்டு 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 பயிரிட்டு, பாதுகாத்த 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 பாதுகாத்த, குறுங்கட்டை குறுங்கட்டை காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம். கை தட்டாதான் ஹலோ ஹலோ காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம் காணகத்தை 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 காண வந்தோம், குடும்பம் குடும்பமாக காணகத்தை காண வந்தோம், குடும்பம் குடும்பமாக காணகத்தை காண வந்தோம், குடும்பம் குடும்பமாக காணகத்தை காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம் காண வந்தோம். குழந்தைகள் 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 கொண்டாட்டமாய் கொண்டாட்டமாய் கொண்டாட 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 கொண்டாட, சவாரி சவாரி படகு சவாரி 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 படகு சவாரி, இதை தேவையை எல்லாம் விரிச்சமாய் விரிச்சமாய், இதை தேவையை எல்லாம் விரிச்சமாய் விரிச்சமாய், மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு, மரமாக மரமாக வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு, மரமாக மரமாக வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு, சங்கரையா 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 சங்கரையா, மரம் நமக்கு வரம் 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 வரம், மரம் நமக்கு வரம் 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 வரம், மண்ணுக்கு உரம் உரம் மண்ணுக்கு உரம் உரம் மண்ணுக்கு உரம் உரம் மண்ணுக்கு உரம் உரம், மரத்தினை வளர்த்திடுவோம் மரத்தினை வளர்த்திடுவோம் மரத்தினை வளர்த்திடுவோம் மரத்தினை வளர்த்திடுவோம், மழையினை பெற்றிடுவோம் மழையினை பெற்றிடுவோம் மழையினை பெற்றிடுவோம் மழையினை பெற்றிடுவோம், இதழை பேரும் மரத்தினை மரத்தினை இதழை பேரும் மரத்தினை மரத்தினை, காத்திடுவோம் 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 காத்திடுவோம், காற்றை கொடுத்து காத்திடும் மரத்தினை
காற்றை படைத்து காத்திடும் மரத்தினை காத்திடுவோம் 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 இயற்கையை சுவாசிப்போம் இயற்கையை சுவாசிப்போம் இயற்கையை சுவாசிப்போம் இயற்கையை சுவாசிப்போம் இயற்கையை நேசிப்போம் இயற்கையை நேசிப்போம் நீங்க கால் பண்ணலாம் சார் நீங்க கால் பண்ணலாம் பொது வாழ்க்கையே பொழுது போக்காக பொது வாழ்க்கையே பொழுது போக்காக போக்கிடுவோம் 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 நாட்டுக்குள் ஒற்றுமையை நாட்டுக்குள் ஒற்றுமையை மேலும் 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 வளர்க்கலாம் வாருங்கள் 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 நிலத்தடி நீரே நிராதாரம் நிராதாரம் நிலத்தடி நீரே நிராதாரம் நிராதாரம் நீர்நிலைகளை காத்திடுவோம் காத்திடுவோம் நீர்நிலைகளை காத்திடுவோம் காத்திடுவோம் கூறும் காட்டினிலே கூறும் காட்டினிலே கூறும் காட்டினிலே கூறும் காட்டினிலே குருவிகள் கூட்டம் கூட்டம் குருவிகள் கூட்டம் கூட்டம் குருவிகள் கூட்டம் கூட்டம் குருவிகள் கூட்டம் கூட்டம் பற்பல பறவைகள் பற்பல பறவைகள் பற்பைகள் பறவைகள் பற்பல பறவைகள் பற்பல பறவைகள் கூடும் 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 வேடம் தாங்கள் வேடம் தாங்கள் கூடும் 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 வேடம் தாங்கள் வேடம் தாங்கள் காண வந்தோம் 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 வீரா நந்தினி குரு காட்டினிலே வீரா நந்தினி குரு காட்டினிலே வீரா நந்தினி குரு காட்டினிலே சங்கரைய 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 கையிட்டு பாதுகாத்த பெருங்காட்டை காண கையிட்டு பாதுகாத்த பெருங்காட்டை சங்கரையா சொன்னாங்க ஒரே ஒரே பாடு சிறப்பாக நன்றி எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு அக்கா நிக்கிறப்ப இப்படி பண்ணு அப்படியே இங்கே பாருமா லுக் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். திரநந்தினியோட பின்பக்கம் இருக்கும் பக்கிங்ஹாம் கால்வாய் கரையோரம் ஒரு 4000லேருந்து 5000 மரக்கன்றுகளை திரு சங்கர் அவர்களும் அவங்க துணைவியார் அலமேல் அவர்களும் சேர்ந்து இங்கே ஒரு 2-3 வருஷமாக வளர்த்து வராங்க. இப்போ எல்லாமே ஒரு காடு மாதிரி வளர்ந்து பெரிய பெரிய மரங்களாக நிற்கிது. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தா இது அடர் வனமாக மாறிடும், ஒரு சுற்றுலாத்தலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய குழந்தைகள் இன்றைக்கி வந்து செடி வச்சாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வு. நம்ம வனத்துறை இவங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுறாங்க. வனத்துறை மட்டும் இல்லாமல் நிறைய நிறுவனங்கள் NGOs இவங்களோட கைகோர்த்து இவங்களோட முயற்சியை ஊக்குவிச்சிட்ருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி இயற்கையை நேசிப்போம், காப்போம். மகிழ்ச்சி. முடியுமா ஒரு தட்டம்னா உடம்புக்கு ஆரோக்கியம்